வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சலே பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதார் என்ற மாயை தோற்றுவிக்கப்படுகிறது. அனுர மீது குற்றச்சாட்டு. பிள்ளையான் கைது குறித்து பொய்யுரைத்த ஜனாதிபதி மன்னிப்பு கோர வேண்டும். உதய கம்மன்பில வலியுறுத்தல். யாழில் 21 வயது பிரபல போதைப்பொருள் வியாபாரி கைது. இலங்கையர்களை சுட்டெரிக்கும் சூரியன், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஊழல் மோசடி குற்றச்சாட்டு, மஹிந்த குடும்பத்துக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. எரிபொருள் நெருக்கடி, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு முன்பாக வெடிக்கவுள்ள போராட்டம். இலங்கையில் கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான வெளிநாட்டவர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சூத்திரதாரி என்ற பெயரில் ஒரு மாயையை தோற்றுவித்து அதனூடாக தேசத்தை பாதுகாத்த இராணுவ வீரர்களையும் அரசியல்வாதிகளையும் வேட்டையாடும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகிஸ்வர பண்டாரு தெரிவித்தார். ரத்னபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பை பாதுகாப்பதற்கான கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்துக்காக பிள்ளையானை கைது செய்ததாக ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பொய்யுரைத்துள்ளனர். இவர்கள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பிவத்துரு கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் நான் வெளியிட்ட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தரப்பில் போலியான கையடக்க ஆவண படிவத்தை தயாரித்து பரிமாற்றம் செய்கிறார்கள். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நான் செயற்படவில்லை. அவ்வாறு செயற்பட்டிருந்தால் எனக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் பல விடயங்களை வெளிப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி உள்ளிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து போதை மாத்திரைகளுடன் பிரபல போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். கரடமை பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய போதைப்பொருள் வியாபாரியை கைது செய்யப்பட்டார். இதன்போது அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான 520 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சூரியனின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இலங்கை நிலப்பரப்புக்கு நேரே சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் தரவுப்படி இன்று நண்பகல் 12:13 மணியளவில் தொட்டந்துவ, ரத்கம, ஜக்கலமுல்ல, அகுரச, முல்கிரிகல, ரண்ண, கலமெட்டிய, உசன்குட ஆகிய பகுதிகளில் சூரியன் மிக நெருக்கமாக உச்சம் கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த காலப்பகுதியில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் ஒன்றாகலை மாவட்டத்துக்கும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரின் குடும்பத்தினரின் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது. அதற்கமை 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலம் தாமதமடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலதிக காலம் வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று நாடு முழுவதும் கிறிஸ்தவர்களால் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் ஞாயிறு கொண்டாடப்படும் நிலையில் பாதுகாப்பு படையின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய விசேட அறிவுறுத்தலுக்கு அமைய காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் தேவாலயங்களைச் சூழ
பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல்துறை அதிபரால் விசேட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. குறிப்பாக மக்கள் அதிகளவு கூடும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அங்கு மேலதிக பாதுகாப்பை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் இணைந்து நாடு தழுவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் ஆயுதமேந்திய காவல்துறையினரும் இராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் நாளை முற்பகல் 9:30 மணி முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டி.வி. சாந்த சில்வா இதனை தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தின் போது பின்பற்றப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளே இந்த போராட்டத்துக்கு பிரதான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 6% லாபத்தை பெற்றுக் கொள்வதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 3% லாப பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தால் அது வெட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. கந்தளாய் வென்ராசன்புர பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் சிவில் பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்த வீரர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தவர் வென்ராசன்புர பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஐயார் அசங் என்ற அடையாளம் காணப்பட்டார். இவர் திருமணமாகாதவர் என கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு தண்டவாளத்தில் நடந்து சென்றவரை திருவோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் மோதியுள்ளது. வென்ராசன்புரத்தில் அமைந்துள்ள தன்னுடைய வீட்டுக்கு தண்டவாளம் வழியாக சென்றபோது இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு விரைந்த கந்தளாய் குற்றப்புலனாய்வுத்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக கந்தளாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கியிருந்து சர்வதேச ரீதியாக இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 156 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபத்தில் வைத்தே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அனைவரும் சட்ட நடவடிக்கைக்கு பிற்பாடு அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த வெள்ளிக்கிழமை சிலாபம் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து இந்த 156 பேரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன நாட்டவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த விடுதியை 2 மாதங்களுக்கு முன்னர் வாடகைக்கு எடுத்த இந்த கும்பல் அங்கிருந்து ஏராளமான கண்ணாடிகள் மற்றும் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள கண்ணாடிகள் மற்றும் ஏனைய உபகரணங்கள் மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டார். இது தொடர்பாக தெரிவித்த அவர், கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கையர்களை விடவும் தத்தமது சொந்த நாட்டு மக்களையும் அவர்களின் நிதி ஆதாரங்களையும் இலக்கு வைத்துள்ளனர். சீனா, தாய்வான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களே இதில் அடங்குகின்றனர். இவர்களை தத்தமது நாடுகளுக்கு நாடு கடத்துமாறு அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. வேட்டைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இலங்கை சர்வதேச சைபர் குற்றங்களின் மையமாக மாறுவது தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது கருத்து தெரிவித்தார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.